சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து என்ன நடக்குது பார்க்கலாம். இங்க போஸ் வந்துட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்ட பிறகு, இங்க தமிழ்ச்செல்வியே தான் வாயால தான் வயித்துல குழந்தை இல்ல அப்படிங்கிற விஷயத்த வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் சொல்லிட்ட பிறகு, அடுத்து இங்க சேது என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி ஆர்வமா காத்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இங்க போஸ் பண்ண எல்லா விஷயமும் வந்துட்டு எல்லாருக்குமே தெரிய வந்தது. கடைசியா வந்துட்டு இங்க போலீஸ் வந்துட்டு இங்க போஸ் பண்ண விஷயத்த ஆதாரத்தோட நிரூபிச்சுறாங்க. இத கேட்ட உடனே இங்க ராஜாங்கத்துக்கு கோவத்துல என்ன பண்றது தெரியாம இங்க ராஜாங்கம் இங்க சன்னாசிய சொல்லிறாரு. "சன்னாசி இந்த போஸ் பயலுக்கு என்னால தண்டனை குடுத்து என்னால முடியல. அதனால அவனுக்கு என்ன பண்ணணுமோ அத நீயே பண்ணிக்கோ" அப்படிங்கிற மாரி இங்க ராஜா வந்துட்டு கோவத்துல இங்க சன்னாசிட்ட சொல்லிறாரு. அதுக்கப்புறம் இங்க சன்னாசியும் போயிட்டு போஸ்கிட்ட போய் நின்னு மொறச்சிட்டு இருக்காரு. போஸ்கிட்ட மொறச்சிட்டு இருக்கவும், உடனே இங்க சன்னாசி வந்துட்டு போஸ புடிச்சு கன்னத்திலே வந்துட்டு அடிக்க ஆரம்பிச்சுறாரு. அதுக்கப்புறம் தான் இத பார்த்திருந்த ஈஸ்வரியும், பவித்ராவும் போயிட்டு இங்க சன்னாசிய வந்து தடுக்குறாங்க. உடனே இங்க சன்னாசி வந்துட்டு இங்க போஸ புடிச்சு அடிக்கவும், உடனே ஈஸ்வரி வந்துட்டு நிறுத்துங்க. இப்ப எதுக்கு அவன அடிக்கிறீங்க? என் பையன் போஸ் எந்த தப்பும் பண்ணல. எல்லாருமே சேர்ந்து போலீஸ வச்சு என் பையன் மேல வீண் பழி போடுறாங்க. அவன நம்பாதீங்க. என் பையன் எந்த தப்பு பண்ணல அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி வந்து போஸுக்கு ஆதரவா இங்க சன்னாசி சொல்லிருக்க. இதெல்லாம் கேட்காம இங்க சன்னாசி வந்துட்டு போஸ அடிச்சிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இங்க சன்னாசி வந்துட்டு போஸ அடிச்சு முடிச்சுட்டு, போஸோட கழுத்த புடிச்சு வீட்ல இருந்து வெளிய கொண்டு வராரு. வெளிய இழுத்துட்டு வந்து போஸ வீட்ல இருந்து வெளிய தொரத்தி விடுறாரு. வெளிய தொரத்தி விட்டு இங்க சன்னாசி வந்துட்டு இங்க போஸ பார்த்து சொல்லிறாரு. "இதுக்கு மேல இந்த வீட்டோட வாசப்படியே வந்து நீ மிதிக்கக்கூடாது. என் பையன்னு உன்ன சொல்லவே அசிங்கமா இருக்கு. உனக்குன்னு பொண்டாட்டின்னு மலர் இருக்கா. அவள விட்டுட்டு வேற தொடர்பு கேக்குதாடா உனக்கு? அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுக்கே வந்துட்டு துரோகம் பண்ண பார்த்துருக்க நீ. எங்க அண்ணனோட அரசியல் வாழ்க்கையே வந்துட்டு பெரிய துரோகம் பண்ண பார்த்துட்ட நீ. இதுக்கு மேல வந்துட்டு இந்த வீட்டு சார்பா உனக்கு மன்னிப்பே கிடையாதுடா. இந்த வீட்ல இருந்துட்டு இப்பவே வெளிய போ. இந்த வீட்டோட படி மிதிக்காத" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி ரொம்ப கோவமா பேசிட்டு இங்க போஸ வீட்ல இருந்து வெளிய தொரத்தி விட்டுறாரு. இங்க போஸும் வந்துட்டு அங்க இருந்து எழுந்து கிளம்பி போயிறாரு. அதுக்கப்புறம் தான் இங்க சன்னாசி வீட்டுக்குள்ள வந்துட்ட பிறகு ஈஸ்வரி வந்துட்டு ஓரமா நின்னு அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்பதான் வந்துட்டு ஒரு சைடு கோவப்பட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த போசு பையன் என்ன பண்ணாலும் வந்து திருந்த மாட்டான். இப்பதான் அவன மன்னிச்சு அவன வீட்டுக்குள்ள சேர்த்து அவனுக்கு இந்த தொழில குடுத்தோம். இப்ப கொடுத்த உடனே வந்துட்டு அவன் வேலைய பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இவன வந்துட்டு இதுக்கு மேல வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது. அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா பேசிட்ட பிறகு, இங்க அப்பத்தா ஈஸ்வரி பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. "ஏன்டி ஈஸ்வரி உன் பையன் பண்ணது நல்ல விஷயம்" அப்படிங்கிற மாரி அவனுக்கு போய் ஆதரவா பேசிட்டு இருக்கு. "பண்ணதெல்லாம் வந்துட்டு கூட்டு களவாணித்தனம். இதுல வந்துட்டு நீ அவனுக்கு ஆதரவா பேசுறியா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா வந்துட்டு போஸ் பேசுற மாரி ஈஸ்வரிய பார்த்தும், பவித்ராவ பார்த்தும் வந்துட்டு நல்லா திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு கோவப்பட்டு, "நிறுத்துங்க அத்த. இந்த வீட்ல என்னமோ நாங்க மட்டும் தான் பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிட்டுருக்கீங்க. இந்த வீட்ல ஒருத்தி உங்க எல்லாரையும் வந்துட்டு ஏமாத்திட்டு இந்த வீட்லயே பெரிய தப்பு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. அது யாருக்குமே தெரியாது. இப்ப நான் வேணா சொல்லட்டுமா அத?" அப்படிங்கிற மாரிலாம் ஈஸ்வரி சொன்ன உடனே, இத கேட்ட உடனே அங்க வீட்ல இருக்க எல்லாரும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. அப்பதான் இந்த பக்கம் தமிழ்ச்செல்விக்கும், தமிழ்ச்செல்வி அம்மாவுக்கும், அது மட்டும் இல்லாம இங்க செல்லப்பாட்டிக்கும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இங்க செல்லப்பாண்டியும் வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்துட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. இந்த அம்மா நடந்த எல்லா உண்மையும் சொல்லப்போது. இப்ப தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தை இல்ல. அது வெறும் துணி மூட்டை அப்படிங்கிற விஷயத்தையும் வந்துட்டு இந்த அம்மா சொல்லப்போது. இப்ப போஸ் வேற மாட்டிக்கிட்டான். அந்த கோவத்துல வந்துட்டு என் பொண்ணு தமிழ்ச்செடியும் வந்துட்டு இப்ப வீட்ல இந்த அம்மா மாட்டி விட தான் போகுது அப்படிங்கிற மாரி, ஒரு மாரி பயத்திலேயே வந்துட்டு இங்க மனசுள்ள இங்க செல்லப்பாண்டி வந்து நெனச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் தமிழ்ச்செல்விக்கும், தமிழ்ச்செல்வி அம்மாவுக்கும் வந்துட்டு பயத்துல ரொம்பவே பதட்டமாவுது. அப்பதான் இங்க ஈஸ்வரி பேசுனதெல்லாம் கேட்டு இருந்த ராஜாவுக்கும், சன்னாசிக்கும் எதுவுமே புரியாம இங்க சன்னாசி இங்க ஈஸ்வரிய பார்த்து கேட்கிறாரு. "என்ன ஈஸ்வரி சொல்ற நீ? யார் இந்த வீட்ல ஏமாத்துறா? இந்த வீட்ல ஏமாத்துற ஆளுன்னு பார்த்தா நீயும் உன் பையனும் தான். உங்கள விட யார் இந்த வீட்ல ஏமாத்த போறா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கேட்க, அப்பதான் இங்க ஈஸ்வரி வந்துட்டு தமிழ்ச்செல்விய பத்தி எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்ல வராங்க. அந்த நேரத்துல தான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு ஈஸ்வரிய நிறுத்திட்டு, "அத்த நீங்க கொஞ்சம் இருங்க. நான் வந்துட்டு உங்களுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் வந்துட்டு எல்லார் முன்னாடியும் ஒண்ணு சொல்லணும். அவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லணும்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் வந்துட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் பக்கத்துல இருந்த தமிழ்ச்செல்வியோட அம்மாவுக்கும் செல்லப்பாண்டியும் வந்துட்டு ரொம்பவே பதட்டமாயிடுது. அப்பதான் இங்க தமிழ்ச்செல்வியோட அம்மா வசந்தி வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "ஏ புள்ள தமிழ் எதுவும் சொல்லிறாதடி. எதனா சொன்னா அப்படின்னா அது பெரிய பிரச்சனை ஆயிடும். அமைதியா இருடி." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு சொல்றத நிறுத்த பார்க்குறாங்க. அப்பதான் இது எல்லாத்தையும் பார்த்துன சேதுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியாம பார்த்து நின்னுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரையும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு, "என்ன மன்னிச்சிருங்க. நான் இப்போ ஒரு உண்மைய உங்க எல்லார் முன்னாடியும் சொல்லப் போறேன். இந்த ஒரு விஷயத்த கேட்டு யாரும் அதிர்ச்சியோ, கவலையும் பட வேணாம். மாமா நீங்களும் வந்துட்டு இந்த விஷயத்த கேட்டு என் மேல கோவப்படாதீங்க. நீங்க இந்த விஷயத்த கேட்டு என்ன தண்டனை குடுத்தாலும் நான் அத வாங்கிக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி ராஜாங்கத்த பார்த்து சொல்லிறாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க பக்கத்துல சேது வந்துட்டு, "என்ன தமிழ் என்ன சொல்லப் போற? எல்லாரும் ஏன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரிலாம் கேட்கும்போது, "இல்லங்க இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். எல்லார் முன்னாடியும் வந்துட்டு நான் ஒரு உண்மைய சொல்லப் போறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, இங்க தமிழ்ச்செல்வி வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்க எல்லாரையும் வந்துட்டு ஏமாத்திட்டேன். நீங்க நெனைக்கிற மாரி வந்துட்டு நான் கர்ப்பமும் இல்ல. என் வயித்துல வந்துட்டு குழந்தை
குழந்தையும் இல்ல. என் வயித்துல இருக்கிறது வெறும் இந்த துணி மூட்டை மட்டும் தான். நான் உங்க எல்லாரையும் வந்துட்டு இந்த துணி மூட்டைய வச்சு ரொம்ப ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. நான் கர்ப்பமா இல்ல. நான் குழந்தையும் வந்துட்டு என் வயித்துல இல்ல அப்படிங்கிற மாரி விஷயத்த, இங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்ல இருக்க எல்லார் முன்னாடியும் வந்துட்டு அந்த துணி மூட்டைய எடுத்து காமிச்சுட்டு எல்லார்ட்டயும் சொல்லிர்றாங்க. இத பார்த்தோனே இங்க சேதுக்கு கண்ணுலாம் கலங்குது. இந்த பக்கம் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. இந்த பக்கம் சாவித்திரிக்கும், தாமரைக்கும் வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு ஒண்ணுமே புரியாம இங்க தாமரை வந்துட்டு இங்க சாவித்திரி பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. "என்னம்மா இதெல்லாம்?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் தான் இது எல்லாத்தையும் பார்த்திருந்த ஈஸ்வரிக்கும், பவித்ராவுக்குமே வந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுது. "என்னம்மா இது? நம்ம சொல்றதுக்கு முன்னாடி இவ எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டாளே வீட்ல." அப்படிங்கிற மாரிலாம் இங்க பவித்ரா வந்துட்டு ஈஸ்வரிய சொல்ல, உடனே ஈஸ்வரிய வந்துட்டு, "இருடி என்னதான் நடக்குது பார்க்கலாம்." அப்படிங்கிற மாரி ஈஸ்வரி ஒரு சைடு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்துருந்த ராஜாங்கம் கண் கலங்கிட்டு ரொம்ப உடைஞ்சு கீழ உட்காந்துறாரு. அதுக்கப்புறம் எங்க அப்பத்தான் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. "என்னடி தமிழ் இதெல்லாம்? எங்க வீட்டோட வாரிசு குழந்தை. உன் வயித்துல வளருதுன்னு நாங்க எல்லாரும் நெனச்சுட்டு இருந்தோம். இப்ப என்னன்னா வயித்துல இருந்து இந்த துணி மூடி எடுத்து காமிக்கிறியேடி! என்னாடி நடக்குது இங்க?" அப்படிங்கிற மாரிலாம் எங்க அப்பத்தா அழுதுகிட்டே வந்துட்டு எங்க தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்கறாங்க. உடனே எங்க தமிழ்ச்செல்வி வந்துட்டு அழுதுகிட்டே வந்துட்டு எங்க அப்பா தான் சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன மன்னிச்சிடுங்க அம்மாச்சி. என்ன மன்னிச்சிடுங்க அம்மாச்சி. நான் பண்ணது தப்பு தான். உங்க எல்லாரையும் வந்துட்டு ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படிங்கிற மாரி எங்க தமிழ்ச்செல்வி அழுதுட்டே வந்துட்டு எங்க அப்பத்தா கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எங்க தமிழ்ச்செல்வி இங்க சேதுவ பார்க்குறாங்க. "மாமா என்ன மன்னிச்சிடுங்க மாமா. நான் பண்ணது தப்பு தான். எங்க அம்மா அப்ப சொன்ன ஒரு பொய்யால வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் இந்த விஷயத்த நடிச்சுட்டு இருக்கேன். அதனால என் மனசாட்சிக்கே வந்துட்டு இது உறுத்திட்டே இருக்கு. இதுக்கு மேலயும் வந்துட்டு வீட்ல இருக்க யாரையும் வந்துட்டு நான் ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்பயும் வந்துட்டு இந்த உண்மைய சொல்லிட்டேன். நான் பண்ணது தப்பு தான் மாமா. நீங்களும் வந்துட்டு இருக்க இருக்க என் வயித்துல இருக்க குழந்தை மேல ரொம்ப ஆசை வச்சுட்டுருந்தீங்க. ஆனா என் வயித்துல குழந்தையே இல்ல. நான் உங்கள ஏமாத்துறேன் அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு எனக்கு மட்டும் தான் மாமா தெரியும். என்ன மன்னிச்சிடுங்க. நான் பண்ணது தப்பு தான். உங்களையும் வீட்ல இருக்க எல்லாரையும் வந்துட்டு என் வயித்துல குழந்தை இருக்கு அப்படிங்கிற மாரி இந்த துணி மூடிய வச்சு நான் ஏமாத்திட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க." அப்படிங்கிற மாரி இங்க சேதுவோட கால்ல வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி அழுதுட்டே விழுறாங்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு அழுதுட்டே நகர்ந்து போயிறாரு. இங்க சேதுக்கு வந்துட்டு அடுத்து என்ன பேச தெரியாம ஒரு மாரி வாயடிச்சு போய் அழுதுட்டே பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் இங்க ராஜாங்கமும் வந்துட்டு அழுதுட்டே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த நேரத்துல தான் இங்க ராஜாங்கம் அப்பத்தா பார்த்துட்டு, "என்ன ஆத்தா இதெல்லாம்? வீட்ல என்ன நடக்குது? சுத்தி இருக்க எல்லாருமே வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க. வெளிய இருக்கவங்கள கூட நம்பிடலாம் போல. வீட்டுக்குள்ள இருக்க இவங்கள தான் நம்பவே முடியல. எல்லாருமே மேலும் மேலும் எனக்கு கஷ்டத்த தான் ஆத்தா குடுக்குறாங்க." இதோ இப்ப சேதோட அம்மா தமிழ்ச்செல்வி வயித்துல குழந்தையா பொறப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு அவ்வளோ ஆசையா வச்சிருந்தோம். இப்ப தமிழ்ச்செல்வியும் வந்துட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டா ஆத்தா. இப்போ இந்த புள்ள தமிழ்ச்செல்வி வயித்துல இந்த குழந்தையே இல்ல. என்ன ஆத்தா இதெல்லாம்? என்ன ஆத்தா நடக்குது? அப்படிங்கிற மாரிலாம். இங்க ராஜாங்க ஒரு பக்கம் உடைஞ்சு போயிட்டு, எங்க அப்பத்தா கிட்ட வந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்துட்டு சொல்லி அழுதுட்டு இருக்காரு. எங்க அப்பத்தாவுக்கு வந்துட்டு நடந்ததெல்லாம் ஒரு கனவா இருந்து கூட சொல்லிட்டு, இங்க அப்பத்தா ஒரு சைடு வந்துட்டு கண் கலங்கிட்டே வந்து நெனச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்வி அம்மா வசந்தி வந்துட்டு எங்க அப்பத்தாவோட கால்ல வந்து விழுறாங்க. "என்னங்கள மன்னிச்சிடுங்கம்மா. நான் சொன்ன ஒரு பொய்யால தான் வந்துட்டு தமிழ் இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த பொய்ய உங்ககிட்ட மறைச்சுட்டா. அவ உங்கள ஏமாத்தலம்மா. நாங்க தாம்மா உங்கள ஏமாத்திட்டோம். எங்களால தாம்மா தமிழ் இப்படி ஒரு முடிவு வந்துட்டா. இந்த ஒரு விஷயத்தினால என் பொண்ணு தமிழ்ச்செல்விய வந்துட்டு வீட்ல இருக்க யாரும் வந்துட்டு வெறுத்துறாதீங்கம்மா. என் பொண்ணு தமிழ்ச்செல்வி வந்துட்டு எந்த தப்பும் பண்ணல. நான் தாம்மா அந்த அன்னைக்கு ஒரு பொய்ய சொல்லிட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு தமிழ இதுல சிக்க வச்சுட்டேன். எல்லா தப்பும் வந்துட்டு என் மேல தான்மா." அப்படிங்கிற மாரி தமிழ்ச்செல்வியோட அம்மா வசந்திய வந்துட்டு எங்க அப்பத்தா பார்த்த மாரி வீட்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் செல்லப்பாண்டியும் வந்துட்டு என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி தயங்கி நின்னுட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருந்த ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்தையும், சனாசிய பார்த்துட்டு, "என்ன மாமா நீங்கலாம் அமைதியா இருக்கீங்க. இப்ப என் பையன் போஸு ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கோசரம் அவன வீட்ல இருந்து அடிச்சு வெளில தொரத்துனீங்க. இப்ப இவ்ளோ பெரிய தப்ப இவ பண்ணிட்டு நிக்கிறா. அது மட்டும் இல்லாம இந்த தமிழ்ச்செல்வி அவ வாயில வந்துட்டு உண்மைய சொல்லிட்டா. இதுக்கப்புறமும் வந்துட்டு எதுக்கு சும்மா இருக்கீங்க? இவள முதல்ல வீட்ல இருந்து வெளிய தொரத்துங்க. என் பையனுக்கு ஒரு நியாயம், இங்க இருக்கிற ஒரு நியாயமா?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க, உடனே இங்க சாவித்திரி வந்துட்டு இதான் நேரம் சொல்லிட்டு, இங்க தாமரை கூட்டிட்டு வேகமா வீட்டுக்குள்ள வந்துட்டு, இங்க ராஜாங்கத்த பார்த்து பேசிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க அண்ணே, இப்பவே வந்துட்டு இந்த தமிழ்ச்செல்விய வீட்ல இருந்து வெளிய தொரத்துங்க. நாங்களும் வந்துட்டு தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இந்த வீட்ல இருந்து எங்கள வெளிய தொரத்தி வச்சீங்கல்ல. இப்போ இந்த வீட்ல இருந்துட்டு உங்க எல்லாரையும் வந்துட்டு அவ வயித்துல குழந்தையே இல்ல. வெறும் அந்த துணி மூடிய வச்சு உங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கா. இவ்ளோ பெரிய விஷயத்த தப்பு பண்ணினா இவள. இப்பவே வந்துட்டு சேதுகிட்ட இருந்து பிரிச்சு வீட்ல இருந்து வெளிய தொரத்துங்க. இவள இதுக்கு மேல வீட்டுக்குள்ள சேர்க்காதீங்க." அப்படிங்கிற மாரிலாம் இந்த பக்கம் சாவித்திரி வந்துட்டு இதான் நேரம் சொல்லிட்டு இங்க தமிழ்ச்செல்விய பத்தி பேச ஆரம்பிச்சுறாங்க. அடுத்து இங்க ராஜாங்கத்துக்கும், சன்னாசிக்கும் அது மட்டும் இல்லாம அப்பத்தாக்கு என்ன பண்றது தெரியாம ஒரு மாரி அழுதுட்டே நிக்கிறாங்க. இந்த பக்கம் சேது வந்துட்டு தமிழ்ச்செல்விய பார்த்து கேட்கிறாரு. "தமிழு, எப்படி தமிழு? என்ன போயிட்டு ஏமாத்தது உனக்கு மனசு வந்தது? நான் உன் மேல எவ்வளோ பாசமா இருந்தேன். அந்த குழந்தை வளர சொல்ட்டு எவ்வளோ பாசமா இருந்தேன். அப்பவாச்சும் நீ சொல்லியிருந்த அப்படின்னா, அந்த பாசத்த நான் குறைச்சுட்டு, அந்த ஆசையெல்லாம் குறைச்சிருப்பனே. இப்ப வந்து கடைசி நேரத்துல சொல்லி, என் ஆசையெல்லாம் இப்படி உடைச்சிட்ட தமிழு." அப்படிங்கிற மாரிலாம் இங்க சேது சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இங்க சேது வந்துட்டு இங்க தமிழ்ச்செல்விய பார்த்துட்டு, "இதுக்கு மேல என் முகத்திலயும் முழிக்கக்கூடாது தமிழு. இதுக்கு மேல நான் உன் முகத்திலயும் முழிக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரிலாம் கோவமா அங்க வந்து பேசிட்டு, இங்க சேது கிளம்பி போயிறாரு.
அதுக்கப்புறம் தான் இங்க ஈஸ்வரி திரும்பவும் வந்துட்டு ராஜகாந்தத்த பார்த்துட்டு, "என்ன மாமா நீங்க அமைதியா உட்காந்துட்டு இருக்கீங்க. ஏதாவது சொல்லுங்க. இவளுக்கு இவ்வளோ பெரிய பொய்ய சொல்லிட்டு எல்லாரையும் ஏமாத்தியிருக்கா. அதுவும் துணி மூட்டைய வச்சு ஏமாத்தியிருக்கா. இவள ஏதாவது பண்ணுங்க மாமா." அப்படிங்கிற மாரிலாம் இங்க ஈஸ்வரி, பவித்ரா அது மட்டும் இல்லாம சாவித்திரி எல்லாருமே வந்துட்டு இங்க ராஜாங்கத்த பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க ராஜாங்கமும் வந்துட்டு இங்க அப்பத்தாவ பார்த்துட்டு, "ஆத்தா இதுக்கு மேல வந்துட்டு இந்த வீட்ல இருக்க யாருக்கும் வந்துட்டு நான் தண்டனை குடுக்க போறது கிடையாது. நான் தண்டனை குடுக்க குடுக்க இந்த வீட்ல இருக்க எல்லாரும் வந்துட்டு என்ன ஏமாத்திட்டு தான் இருக்காங்க. இந்த வீட்ல எல்லாரும் வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அவங்கவங்க இஷ்டத்துக்கு எதனா பண்ணிட்டு போட்டும். இத வந்துட்டு உன் பொறுப்பா விட்டுறேன் ஆத்தா. நீ எதனா வந்துட்டு பார்த்து பண்ணணும்னா பண்ணிக்கோ. இதுக்கு மேல யாருமே வந்துட்டு இந்த வீட்ல இருக்க யாருமே என் முகத்துல முழிக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி இங்க ராஜாங்கம் ஒரு சைடு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போயிறாரு. இங்க ராஜாங்கமும் சேதுவும் வந்துட்டு ரொம்பவே மனசு கஷ்டப்பட்டு அங்கருந்து கிளம்பி போக, இந்த பக்கம் அப்பத்தா வந்துட்டு இங்க தமிழ்ட்ட பேசிட்டு இருக்காங்க. "ஏன்டி தமிழ் நான் உன்கிட்ட வந்துட்டு இப்படி எதிர்பார்க்கலடி. எல்லாரையும் வந்துட்டு இப்படி ஏமாத்திட்டியேடி. ஏன்டி இப்படி பண்ணவ?" அப்படிங்கிற மாரிலாம் இங்க அப்பத்தா வந்துட்டு திரும்ப திரும்ப அழுதுட்டே வந்துட்டு இங்க தமிழ்ச்செடிய பார்த்த மாரி கேட்கறாங்க. இங்க தமிழ்ச்செடி வந்துட்டு அழுதுட்டே நின்னுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இங்க தமிழ்ச்செடி வந்துட்டு இங்க அப்பத்தாவ பார்த்துட்டு, "அம்மாச்சி இப்படி வந்துட்டு எல்லாரையும் நான் ஏமாத்திட்டேன். இதுக்கு மேலயும் வந்துட்டு யார் முகத்திலயும் வந்து என்னால முழிக்க கூட முடியாது. அதனால மாமாவோ இல்ல அப்படின்னா சேது மாமா சொல்றதுக்கு முன்னாடி நானே வந்துட்டு இந்த வீட்ல இருந்து கிளம்பி எங்க அம்மா கூடயும், எங்க அப்பா கூடயும் வந்துட்டு வெளிய கிளம்பி போயிர்றேன். என்னால வந்துட்டு வீட்ல இருக்க யாரும் கஷ்டப்பட வேணாம் அம்மாச்சி. நான் கிளம்பி போயிர்றேன்." அப்படிங்கிற மாரிலாம் இங்க தமிழ்ச்செல்வி ஒரு சைடு அழுதுட்டே வந்துட்டு எங்க அப்பாத்தாட்ட சொல்றாங்க. அப்பதான் எங்க அப்பத்தா வந்துட்டு அமைதியா நின்னுட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திருந்த ஈஸ்வரி வந்துட்டு அப்பத்தாவ பார்த்துட்டு, "என்ன அத்த நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க?" அதான் அந்த தமிழ்ச்செல்வி வந்துட்டு வீட்ல இருக்க எல்லாரையும் ஏமாத்துனதுக்கு அவளே வீட்ட விட்டு அவங்க அம்மா கூடயும், அப்பா கூடயும் போறா சொல்றாளே. "நீங்க ஏன் அத்த இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா நிக்கிறீங்க? அவள வீட்ல இருந்து வெளிய தொரத்துங்க." அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க ஈஸ்வரி வந்துட்டு அப்பத்தா பார்த்து சொல்ல, இங்க அப்பத்தா வந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா நின்னுருக்காங்க.